வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிறிஸ்டல் பீட்ஸை வச்சுட்டு அழகான இயர்ரிங் அண்ட் நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். 2 strands வாங்கியிருக்கேன். 1 strandோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. அடுத்தது இந்த கோல்டன் சீட் பீட்ஸ், இது வந்துட்டு ஒரு பேக்கெட் 20 rupees. ஃபர்ஸ்ட் நம்ம இயரிங் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்காக இந்த மெட்டல் ஒயர் கேஜ் 18 நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்துட்டு ஒரு ரவுண்ட் பேஸாக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த பாட்டில் கேப் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுவோம். அடுத்து எண்ட்ஸை நல்லா டேக் பண்ணி விட்டுருவோம். அடுத்து வந்துட்டு பீட்ஸை வந்துட்டு கோர்க்கறதுக்காக இந்த கேஜ் 20 மெட்டல் ஒயரை நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு 30 to 40 centimeters ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம இந்த ஒயரை வந்து நல்லா டைப் பண்ணி விட்டுருவோம். அந்த எண்ட்ஸை வந்து நல்லா டைப் பண்ணணும், இல்லைன்னா வேர் பண்ணும்போது குத்தும். இப்போ நம்ம பீட்ஸை வந்துட்டு இதில் கோர்ப்போம். சென்டர் பீட்ஸுக்கு வந்துட்டு நம்ம 5 பீட்ஸ் எடுத்துக்குவோம். சீட் பீட்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் போடுறதுனால 7 பீட்ஸ் எடுத்துக்குவோம். சென்டரில் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு டைப் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸாக கொண்டு வந்து டைப் பண்ணணும். பேக் சைடில் நம்ம கிராஸ் தான் எடுத்துக்குவோம் எல்லாமே. இங்கேயும் வந்துட்டு டைப் பண்ணிக்குவோம் ஸ்டார்டிங்கில். அடுத்து இப்போ 4 பீட்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம் இங்கே. எண்ட்ஸ்லயும் நம்ம நல்லா டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் சைடுல இருந்து கொண்டு வந்து கிராஸா கொண்டு வருவோம். ஆப்போசிட் சைடுல இங்கேயும் வந்துட்டு ஒரு டைப் பண்ணிட்டு அடுத்தது நம்ம 4 பீட்ஸ் நம்ம கோர்த்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 2 டைப் பண்ணிக்கணும், அடுத்தது பீட்ஸ் கொடுத்துக்கணும், அடுத்து எண்டிங்கில் 2 டைப் பண்ணிக்கணும், அப்புறம் பேக் சைடில் க்ராஸாக கொண்டு போயிட்டு மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு ப்ராசஸஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நம்ம 3 rows பண்ணதுக்கப்புறமேலு இந்த இயரிங் போஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு டைட் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் இயர் போஸ்ட் கூட கடையில் விற்கிறாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 3 rows நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு 4 beads வச்சு செய்யணும்.
ஒரு சைடு வந்துட்டு 4 பீட்ஸ், அப்புறம் 3 பீட்ஸ், அப்புறம் 1 பீட். இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி நம்ம பார்த்து நம்ம எவ்வளோ பீட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த சென்டரில் நல்லா டைட் பண்ணதுனால இது வந்து ஓவல் ஷேப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் 2 இயரிங்குமே வந்துட்டு ஓவல் ஷேப்லேயே நான் செஞ்சுட்டேன். இயரிங் வந்துட்டு நமக்கு ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுறதை வந்துட்டு லைட்டாக டைப் பண்ணணும். ரொம்ப டைட்டாக டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட இயரிங் ரெடி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸோட லிங்க்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நெக் பீஸ் பார்ப்போம். இது வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயரோட லென்த் வந்துட்டு நமக்கு எந்த லென்த் தேவையோ அந்த லென்த் எடுத்துக்கணும். அடுத்தடுத்து 1 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரணும். நான் இடையில வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கோல்டன் பீட்ஸ் ஒரு பேக்கெட் வந்துட்டு 50 ருபீஸ். அடுத்து வந்துட்டு 4 லேயரையும் வந்துட்டு ஒரு ஜம்ப் ரிங் வச்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பிளாக் ரோப் வச்சு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த பிளாக் ரோப் வந்துட்டு ஒரு 5 ருபீஸ் தான். ஸோ டோட்டலாக எனக்கு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.